ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரி. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் இந்த காதல் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்று மற்றும் ஒரு காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்தை செய்து கொண்டவர்கள் ஒரு பெண். இந்த பெண்ணுடைய ஜனன காலம் என்பது 17/5/1982 10:30 PM. இவர்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கள். கும்பராசியில் பிறந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாகத்தில் பிறந்திருக்கிறார்கள். லக்கணம் என்று பார்க்கும்போது 9க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சூரியனும் 9க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கான், அதாவது சுயசாரம் வாங்கியிருக்கிறது. சந்திரனும் லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறான். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 5க்குரியவனும் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறான். புதனும் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். குரு சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாகத்தில் இருக்கிறார், அதாவது ராகுவனுடைய சாரத்தில் 7க்குரியவனுடைய சாரத்தில் இருக்கிறார். ஆக இந்த ஒரு இடத்தில் மற்றும் சற்று கவனியுங்கள் நண்பர்களே. லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சுக்கிரன் ரேவதி 2, அதாவது புதனுடைய சாரம் வாங்கி உச்சம் பெற்றிருக்கிறார். சனி சந்திரனுடைய சாரம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் இருக்கிறார். ராகு புனர்பூசம் 1ஆம் பாகத்தில் இருக்கிறார். ஆக ராகுவும் குருவும் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்று இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். கேது பூராட நட்சத்திரம் 3ஆம் பாகத்தில் இருக்கிறார். பொதுவாகவே காதல் திருமணம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2, 7, 11 இவர் இந்த 3 கிரகங்கள் அல்லது 3 ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது இந்த 3 ஸ்தானத்துக்கு உரிய கிரகங்கள் திருமணத்தை நடத்த வைக்கும் பட்சத்தில் இந்த 2க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அவர்களை புது வரவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். 7 என்று பார்க்கும் பொழுது கணவன் மனைவி அல்லது காதலர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மையை அடையாளப்படுத்துகிறது. 11 என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய லாப நஷ்ட சுக துக்கங்கள் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியோடு அமைந்து விடுகிறது. பாருங்கள் நண்பர்களே, இதில் 2க்குரியவன் சனி 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக வக்கர பார்வையாக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். அதற்கடுத்தது லக்னாதிபதி தன்னுடைய 9ஆம் பார்வையால் 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது இல்லாமல் ராகுவும் இருக்கிறது. ஆக 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனது ஸ்தானத்துக்கு 12இல் மறைந்திருந்தாலும் தந்தை வழி சொந்தத்தோடு, அதாவது சூரியனோடு சேர்ந்து 6இல் மறைந்து போகிறார். ஆக 9க்குரியவன் 6இல் மறைந்து போகிறார். தந்தையினுடைய ஆதரவு குறைவு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் உச்சக்கிரகம் இருக்கிறது. 4-11க்குரியவன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். ஆக 4க்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 8இல் போய் வக்கிர கிரகமாக மாறி போனதால் தாயினுடைய உறவும் ஆதரவும் குறைவு இந்த பெண்ணுக்கு. அதே சமயத்தில் காரகர் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்துக்கு காரகத்துவத்தை தரக்கூடிய சந்திரன் தனது ஸ்தானத்துக்கு தனது பாவத்திற்கு 12இல் நிற்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு 3-8க்குரியவர்கள் அமரப்பெறுகிறார்கள். ஆக இந்த ஜாதகத்தில் தாய் வழி சொந்தமும் தந்தை வழி சொந்தமும் இந்த பெண் குழந்தைக்கு இயல்பாகவே திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் இல்லை. இவருக்கு திருமணம் என்று பார்க்கும் பொழுது சனி திசையில் புதன் புத்தியில் திருமணம் நடந்திருக்கிறது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்த்து திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிறது அதே கிரகத்தில் அதே நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் புதன் இருக்கிறார். ஆக புதன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார், சனியும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். ஆக ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்த கிரகமான சந்திரன் இவருக்கு புதனுக்கும் 10இல் இருக்கிறார். ஆனால் லக்னாதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் என்ற சனிக்கு 6இல் மறைந்திருந்தாலும் சனி வக்கரகதி பெற்று திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார் என்பதில் மாற்ற கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் திருமணம் நடந்த காலத்தில் ஜென்மத்தில் இருந்த கிரகத்திற்கும் திருமணம் நடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்ப்போம்.
அதே சமயத்தில் இங்கு பாருங்கள் நண்பர்களே, இங்கு லக்கினத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தனுசு லக்கினத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். ஆக ஜென்மச்சனிக்கும் கோச்சார சனிக்கும் தொடர்பு வந்து விடுகிறது. இந்த ஜென்மச்சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது முதல் கர்மா, பூர்வ ஜென்ம கர்மாவை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள நீண்ட காலம் ஒரு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சனியனுடைய தொடர்பை முதலில் பெறுகிறார். இரண்டாவது செவ்வாய், கார்மோன் கிரகங்களான செவ்வாய் பிறந்த காலத்திலேயும் கன்னிகள் இருக்கிறார், திருமண காலத்திலேயும் கன்னிகள் இருக்கிறார். அதே சமயத்தில் சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது பிறந்த காலத்தில் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் தற்போது தன்னுடைய வீட்டுக்கே வந்து விடுகிறார். ஆக பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் நிகழ்காலத்தில் திருமண காலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு வந்து விடுகிறது. அதே சமயத்தில் இங்கு புதன் இந்த ஜாதகத்திலேயும் சந்திரனுடைய சாரம் பெற்றிருக்கிறார். பிறந்த கால ஜாதகத்திலேயும் சந்திரனுடைய சாரம், திருமண காலத்து ஜாதகத்திலேயுமே சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுக்கிரனும் விசாக நட்சத்திரத்தில் குருவனுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய், சனி, சுக்கிரன் மற்றும் குரு இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று இந்த திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு லக்கினத்துக்கு 5க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 5 செவ்வாய், அவன் தன்னுடைய வீட்டுக்கு 6இல் மறைந்திருந்தாலும் தன்னுடைய 8ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்த்து விடுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருக்கு ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது. இவர்கள் லக்கினத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருக்கிறது. இந்த செவ்வாய் என்பது அதிகாரத்தையும் திப்பளத்தையும் பெறுகிறது. சனி என்பது சிறப்பான நிலையில் அமர்ந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது இந்த ஜாதகர் ஒரு அரசு பணியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய கணவரும் ஒரு அரசு பணி சார்ந்த விஷயத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவர் அரசு பணியில் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்த விஷயம். சரி நண்பர்களே, மற்றும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த வித கிரகங்கள் எந்த அமைப்பிலிருந்து காதல் எண்ணத்தை உருவாக்குகிறது, அந்த காதல் எண்ணம் திருமணமாக மாறுகிறதா? அப்படி திருமணமாக மாறும் பட்சத்தில் ஜென்ம காலத்தில் இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன், செவ்வாய், அதாவது கார்மோன் கிரகங்களும் மற்றும் பூர்வ ஜென்ம கர்மாவை அடையாளம் காட்டக்கூடிய சனியும் எந்த விதத்தில் பிறந்த காலத்துக்கும் திருமண காலத்துக்கும் தொடர்பு கொள்கிறார்கள் என்பது சார்ந்த தகவலையும் ஒன்றுக்கொன்று ஒப்பித்து பார்த்து வரும் காலத்தில் வரக்கூடிய ஜாதகங்கள் இந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கிறார்களா அல்லது அப்பா அம்மாவின் விருப்பத்துக்கு இந்த திருமணம் நடக்கிறதா என்பதை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய சங்கதிகளை வரும் காலத்திலும் பார்ப்போம். தற்போது அதே பணியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றும் அடுத்து வரக்கூடிய காதல் திருமணங்களில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே சமயத்தில் ஐயர் வீட்டில் திருமணம், அவரவர்கள் வீட்டில் விருந்தோம்பல் என்று கதைக்கு ஏற்ப நம் காதல் திருமணத்துக்கு வாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு திருமணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தில். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.